ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார். தண்ணி ஸ்டவ்வில் லேசாக கொதி வரது பாருங்கள். இப்போ தோல் சீவின முருங்கைக்காய். தோல் எப்படி சீவுறதுன்னு வேறு வீடியோவில் போட்டிருப்பேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெங்காயம் ஒரே ஒரு முருங்கைக்காய் தான் போட்டிருக்கேன். நாளைக்கு புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு தளிகை போடணும், அதனால் ஒரே ஒரு முருங்கைக்காய் தான் போட்டிருக்கேன். வெங்காயம், இதில் முருங்கைக்காய் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் சாம்பாருக்கு வேண்டிய புளி ஊற வச்சுருக்கேன் சுடு தண்ணியில். ஒரு அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக பருப்பு வச்சுருக்கேன். ஏன்னா நாளைக்கு எனக்கு பெருமாளுக்கு தளிகை போடணும், அதனால் கம்மியாக சாம்பார் தான். இப்போது பாருங்கள், கொதித்து கொஞ்சமாக கலர் மாதிரி இருக்குது முருங்கைக்காய். இந்த டைமில் மிளகாத்தூள் போட்டுக்கணும். ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். கொஞ்சோண்டு உப்பு முதலே போட்டிங்கன்னா காய்கறிங்க வேகாது. அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு, மிளகாத்தூள் கூட போடலைன்னா நீங்கள் அந்த டேஸ்ட்டு இறங்கவே இறங்காது. அதனால் மிளகாத்தூள் மட்டும் தேவையான மிளகாத்தூளை போட்டுட்டு, உப்பு கொஞ்சோன்னு போட்டு, உப்பு நீங்கள் எல்லாம் காய்கறி எல்லாம் வெந்ததுக்கப்புறமா கடைசியாக தேவையான உப்பு கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா கூட அந்த கொதி நேரத்துக்கு கூட அந்த காய்கறிங்க உறிஞ்சிக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம உடனே சாப்பிட போகிறதில்ல, ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகும். அந்த நேரத்துக்குள்ளே அந்த உப்பு தேவையான உப்பு காய்கறிங்க உறிஞ்சிக்கும். அதனால் இப்போ மிளகாத்தூள் போட்டு வேக விடலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ சாம்பார் தான் அப்படின்னாலும் கூட புளி கொஞ்சமாக, அது ரொம்ப கம்மியாக போட்டிங்கன்னா வெறும் மிளகாத்தூள் டேஸ்ட்டு தான் தெரியும் சாம்பாரில். புளி கொஞ்சம் நல்லா போட்டு ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த காரத்தையும் உப்பையும் நல்லா எடுத்து கொடுக்கும். இல்லாட்டி வெறும் காரம் தான் இருக்கும், வெறும் மிளகாத்தூளோட டேஸ்ட்டும் அந்த வாசமும் தான் இருக்கும். அதனால் புளி கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி வச்சா டேஸ்ட்டு நல்லா வருதுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரே மாதிரியே செஞ்சுட்டு இருக்காமல் கொஞ்சம் மாற்றி மாற்றி செஞ்சு பார்த்தோம்னா நமக்கு அந்த டேஸ்ட்டு தெரியும். பாருங்கள், முருங்கைக்காய் ஒரு 75% வெந்துருச்சு. இந்த நேரத்தில் புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா இப்போ புளி தண்ணி ஊற்றி கொதிக்கணும், பருப்பு ஊற்றி கொதிக்கணும். ஸோ இன்னும் அவ்வளோ கொதி இருக்க வேண்டியதுனால முருங்கைக்காய் இவ்வளோ வேகும்போதே ஊற்றினா தான் உங்களுக்கு கடைசியாக சாம்பார் முடிகிறப்போ முருங்கைக்காய் கரெக்டாக வெந்திருக்கும். ஃபுல்லாக வேக விட்டுட்டு ஊற்றுனீங்கன்னா முருங்கைக்காய் ஃபுல்லாக குழஞ்சிடும். பருப்பு இப்போ வெந்துருச்சு. நிறைய பேர் இப்படியே ஊற்றி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் இப்படியே ஊற்றினா சாம்பார் சாப்பிடவே மாட்டாங்க. நல்லா பருப்பு மசிச்சு ஊற்றணும். அதனால் என்ன பண்ணுங்கள், அதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி போட்டு மசிச்சு விட்டுக்கோங்க. சூடாக இருக்கும்போதே மசிச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சிடும். ஆற விட்டுட்டிங்கன்னா மசியவே மசியாது பருப்பு. புளி ஊற்றி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு.
பருப்பை ஊற்றுறேன். ஊற்றிட்டு இந்த தண்ணி எடுத்து வச்சேன் பாருங்கள், பருப்பில் இருந்து அந்த தண்ணியை மறுபடியும் பருப்பு பாத்திரத்தில் ஊற்றி அப்படி சுற்றி ஊற்றிட்டிங்கன்னா பருப்பு பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டு இருக்கிற பருப்பெல்லாம் வந்துடும். இப்போது இது கொதிக்கட்டும். எல்லாமே சூடாக தான் இருக்குது. பருப்பும் இப்போ தான் வேக வச்சு எடுத்தது. சாம்பாரும் ஆல்ரெடி கொதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதனால் சீக்கிரமாக கொதிக்கணும் சாம்பார். பாருங்கள் கொதிக்குது. கொதிக்க பாருங்கள். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிறேன், சிம்மில் வச்சுக்கிறேன். இப்போது சாம்பாருக்கு தேவையான உப்பை ஊற்றணும். இப்போ போட்டிங்கன்னா இந்த மிச்சம் கொதிக்கிற நேரத்துக்குள்ளே முருங்கைக்காய் அதுக்கு தேவையான உப்பை உறிஞ்சிக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பெல்லாம் கரையிட்டோம். இப்போ ஆல்மோஸ்ட் சாம்பார் முடிஞ்சிருச்சு. கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் கொதிச்சிருச்சு. முருங்கைக்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போது கொத்தமல்லி தழை கொஞ்சம் போடுறேன். கடைசியாக பெருங்காயம் இந்த மாதிரி தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சாம்பார் அவ்வளோ ஒரு வாசமாக நல்லா இருக்கும். முதல்ல போட்டு கொதிக்கும் போதே போட்டு விடுறதை விட இந்த மாதிரி போட்டு பண்ணும்போது கடைசியாக இறக்கும்போது அந்த பெருங்காயம் போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். இதுக்கு மேலே இதை கொதிக்க விட வேண்டாம். ஆஃப் பண்ணிவிட்டு தாளிக்கிற கரண்டி வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் சமையலுக்கு, கடலை எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது. எண்ணெய் சூடாகிடுச்சு. சாம்பார் சூடாக இருக்கும்போது கடுகு தாளித்து ஊற்றிட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும். கடுகு வெடிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. முருங்கைக்காய் கூட வாழைத்தண்டு போடலாம். வாழைத்தண்டு முருங்கைக்காயும், முள்ளங்கியும் முருங்கைக்காயும், கத்திரிக்காய் முருங்கைக்காய், கத்திரிக்காய் மாங்காய் முருங்கைக்காய், இந்த மாதிரி என்ன வேணாலும் போடலாம். முருங்கைக்காய் கூட அத்தனை காயும் நல்ல மேட்ச் ஆகும். சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் முடிஞ்சிச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஹாவ் அ நைஸ் டே.